ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. என்னடா வீடியோலாம் புதுசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் போயிருந்தேன் சங்கரன்கோவில் கோயிலுக்கு போயிருந்தேங்க. அங்கே போய் விளாக்காக எடுக்கலான்னு தான் அந்த ஒரு வீடியோ. அப்புறம் தான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன் கோயிலுக்குள்ளே. போய்கிட்டுருக்கேன், அப்படியே போய்கிட்டு இருந்தேன். எப்போ என்ட்ரன்ஸ் சொன்னால் ஃபோனை வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அதெல்லாம் கேட்டேன். ஓகே எடுத்துக்கோப்பா அப்படின்னாங்க. நான் அதான் உள்ளே போயிட்டுலாம் ஓரளவு இந்த ஷேக் ஆகதெல்லாம் இருக்கட்டும். உள்ளே போய் பார்த்தது எல்லாமே நான் ரொம்ப நாள் கழிச்சு வரதான் எனக்கு புதுசாக இருக்குது. புதுசாக இருக்கிறத தவிர இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையடா அப்படின்னு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ தொட்டுலாம் பார்க்கும்போது உள்ளெல்லாம் வந்து எல்லாம் மாற்றிருக்காங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஆனால் செம்ம கூட்டம். எப்படின்னா பொங்கலுக்கு முன்னால் பொங்கல் டைம் வீடியோ வராது காரணமே வீடியோ அப்போ தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடிட் பண்ணாமல் வச்சு உள்ளே இன்ட்ரெஸ்ட் அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருந்தோம். உள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். ஆனால் செம்ம கூட்டங்க. நான் அந்த போயிட்டுருக்கதே வந்து அவ்வளோவா தெரியாதுன்னா நாங்கள் சைடு வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை. நான் அது அப்படியே போய்கிட்டு இருந்தேன். அப்படியே வீடியோ எடுக்கணுன்ட்டு எல்லாத்தையும் சுற்றி இப்படியே வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தேவைப்படும். ஏன்னா இது வந்து ரொம்ப பழசுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போனோம், சரி போனோன்னே ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் முடிஞ்சது அந்த சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த இது தூண் அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா மீன் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு அருள் வாங்கிட்டு அப்படியே வர்றது தான். அடுத்து வந்து காணொலியாக கேளுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கேன். என்றைக்குமே பெருசாக வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பழமையான கோயில் சொன்னாங்க. அதாவது சங்கரன் கோயிலில் இருக்கிற முக்கியமான ஒரு கோயில். ஏன்னா இங்கே வந்து பொங்கல் டைம் எல்லாமே வந்து செம்மவே நல்லாவே கூட்டமாக இருக்குது. அதான் நம்மளால் முடிஞ்ச அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சுற்றி பார்த்ததில் கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்க டைம் கிடச்சிது. அப்படியே ஓரமாக போய் தனியாக போயிட்டு அப்படியே உள்ள வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ தான் வந்து எல்லாம் கெட்டிக்கிட்டு இருக்காங்க. கூட்டு போகிறதுக்கு இந்த முன்னாடி பார்க்குறீங்களா அதெல்லாம் இப்போ தான் கெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போய்ட்டு வீடியோலாம் அப்படியே தனியாக ஒரு ஊராக எடுத்துக்கிட்டே வந்தேன். எனக்கு என்னென்னா இதை வந்து சின்ன வயசில் வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்துருப்பெல்லாம் மாறி இருக்குன்னா சிலது கெட்டியிருக்காங்க. ஆனால் தூணெல்லாம் அப்படியே கோயிலாக அப்படியே தான் இருக்குது. ஒரு சிலது எக்ஸ்ட்ரா கேமரா வச்சு அப்படி தான் கெட்டியிருக்காங்க. ஓகே, மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. உள்ளே போய்ட்டு என்ன இங்கே இப்போ வந்து நிறைய இப்போ மேரேஜ் ஆகலை அந்த அப்படி குழந்தைன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு. நானும் பார்த்துருக்கேன். நான் கூட நான் இன்றைக்கி தான் வீடியோ டைம் எடுக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் சொல்லி அதுக்கு வந்து ஒரு இதாக கெட்டுவாங்க போல இருக்குது. மரத்தில் இது கெட்டுவாங்க போல இருக்குது. இதெல்லாம் நான் வந்து நம்ம வீடியோவில் வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் என்ன இதுன்னு கொஞ்சம் இந்த மாதிரி வ்ளாகாவோ வீடியோவாவோ நம்மளால் புரியுதெல்லாம் அப்படியே எடுத்தாச்சு. ஆனால் என்னென்னா வீடியோ எடுக்கிறேன், ஒரே இடத்த சுற்றிக்கின்னு இருக்கிறேன். சரி பரவாயில்ல அப்படியே எடுப்போமே. ஆனால் உள்ளே போக போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சில கதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் பெரிய கதவு. இங்கே என்ட்ரன்ஸ் கதை மாதிரி பின்னாடி வந்து ஒரு சில சைடில் அந்த உள்ளே தள்ளி ஒரு சில 2-3 கதவு இருந்துச்சு. அதெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க. என்னடா போய் ராவை எப்படி போய் கேட்க முடியாதுல்ல. அதே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை எடுக்க முடியல. பாதி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணாமல் போய்கிட்டுருக்கேன். அது ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. அவ்வளோ ஷூட் பண்ணேன். கடைசியில் பார்த்தா ரெக்கார்டு ஆன் பண்ணல. அடேன்னு ஆயிடுச்சு. சுற்றி பார்த்தேன். ஏன்னா அது மாட்டு பொங்கல் டைம்ன்றதால அந்த டைம்ன்றது கூட்டமே கொஞ்சம் அது நல்லா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டைமு. எல்லோரும் வந்து எல்லோரும் பார்த்துட்டு போகிறது. இது சிவன் கோயில் தாங்க. எங்கே பார்த்தாலுமே அதான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பழைய காலத்துலேருந்து இருக்கிறது கூட இந்த கோயில் வந்து. நானே இப்போ தான் ரீசண்டாக போல் வந்தேன். வந்து பார்த்தா எனக்கு ரொம்பவே ரொம்ப நாளாக ஆச்சு அந்த கோயிலுக்கெலாம் வந்து வீடியோ எடுத்து. சங்கரன்கோயில் இருக்கிற சிவன் கோயில், ஒரு சிவன் கோயில் எப்படி இருக்குன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அது அப்படியே பார்த்து பேசுகிறேன். இந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு யாழின்னு சொல்லுவாங்க. அதாவது யாழின்னா அது ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வாகனம் மாதிரி. அது யாழி மாதிரியே இது எனக்கு இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னடா இங்கே பார்த்த மாதிரி புக் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.